Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காளான் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காளான் பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா சாதம், ரொட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைடு டிஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் பண்ணிரலாம். புதுசா சமைக்கிறவங்க கூட இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான். இது பாத்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சூடானதுக்கு அப்புறமா பட்டை 1 இன்ச் அளவுக்கு, 4 கிராம்பு, 2 பே லீஃப் போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஏலக்காய் 1 வாசனைக்காக, அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியணும், பொரிஞ்சு நல்லா மணம் வரணும், அது வரைக்கும் தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, ஆனியன் இது மூணுமே சேர்த்து நான் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. ஒன்றுமே இல்லை, 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டு மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துட்டேன் பேஸ்ட்டாக. கிரேவி நல்லா திக்காக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை நல்லா வணக்கி விட்டுலாம். வணக்கினதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி வந்து 1 கப் அளவுக்கு, இது பார்த்திங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலை நீக்கிட்டு இதையும் வந்து அதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா திக்காக இருக்கும், கிரேவி சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தக்காளி வாசம் போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கான கிரேவியாக வந்துடும். இதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா வீட்டில் அரைச்சது 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மசாலா வாசம்லாம் போய் மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லைட்டாக, அந்த அளவுக்கு நம்ம வந்து வணக்கி விடணும். இதுக்கப்புறமா பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு, இது ஃப்ரெஷ் இல்லைங்க, காஞ்ச பட்டாணி, அதனால் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை வந்து தனியாக குக் பண்ணலாம், பட் இதிலே குக் பண்ணோம்னா இந்த நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதனால் நான் வந்து இதிலே வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்ததுனால சீக்கிரமாக குக் ஆயிரும். 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் வந்து ஆனால் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து காளான் சேர்த்து குக் பண்ணுவோம் இல்லையா, அதில் மறுபடியும் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி திக்காயிரும். ஆல்மோஸ்ட் வந்து பட்டாணி வெந்துடும். பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் மஷ்ரூமையும் இதையும் வந்து ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சு சேர்த்தனால முன்னாடியே சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ காளான் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் வணக்கிட்டு மூடி வைங்க. அதே மாதிரி தண்ணீர் எதுவும் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணீர் எதுவும் சேர்த்த தேவையில்லை. காளான் வந்து அதுவே தண்ணீர் விடும் வேகும்போது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், அதுவே தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை தயிர் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது வந்து என்னடா தயிரான்னு கேட்டிங்கன்னா, தயிர் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி, அதாவது வெந்தயம் இருக்குல்லையா, வெந்தய செடி, காஞ்ச வெந்தய செடி, இதை போட்டு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சாதம், சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சப்பாத்தி, தோசை, சாதத்துக்குலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வேக வச்சோம் இல்லையா, வணக்கி விட்டுட்டு அந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி நமக்கு கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.